அதாவது தைரியம் இருந்தா போதும், மெட்ராஸ்ல யார் முக்க வேணும்னாலும் பிடிச்சு இழுத்துட்டு போயிடலாங்கிற. 3 வேளை சாப்பிட்டான்னா அவன் முக்கா திருடன், 4 வேளை சாப்பிட்டான்னா அவன் நிச்சயமா முழு திருடன் தான், சந்தேகமே வேண்டாம். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில ஏமாத்து வேலை பண்ணி தான் பிழைக்கிறாங்க. ரோட்ல பட்டாடிட்டு இருந்தவன் கவுன்சிலர் ஆன உடனே 3 மாடி வீடு கட்டல, பொதுநல ஊழியன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவெல்லாம் சுயநல ஊழியம் பண்ணிக்கிட்டே தெரியல. நியாயமா ஒரு பையில வேலை கொடுக்கல, நானே ஒரு வேலையை தேடிக்கிட்டு. இந்த ஷாப்பிங் வரவெல்லாம் நிறுத்திட்டு போறாங்கல்ல, அவங்க இல்லாத சமயம் காரை ரிப்பேர் பண்ணி விட்டுறது. வந்து பாப்பாங்க, காரை ஸ்டார்ட் பண்ண முடியாம திண்டாடுவாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றது, பாராட்டும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், அவ்வளவுதான். பணக்கார வரியை ஏமாத்தல, பணக்காரன் வியாபாரி பதவியில இருக்கிறவன், இவங்க எல்லாருமே ஜனங்களை ஏமாத்தி தான் பழைச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர் ஜனங்க விவரம் தெரியாதவங்க, யாருகிட்டதான் ஏமாறுறதுங்கிற ஒரு விவஸ்தை கூட இல்லாம வர்றவங்கிட்ட எல்லாம் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யாரையும் ஏமாத்தி பெரிய மனுஷனாக வேண்டாம், யாருகிட்ட ஏமாறுற அப்பாவியாவும் இருக்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு வழியில போவோம். அந்த வழியை பத்தி தானே தினம் கரடியா கத்தி பாக்குறேன் நானு. ஒரு பயம் கேட்க மாட்டேங்கிறானே.